வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் நாங்கள் சிவி அனுப்புகிறேன், எனக்கு வந்து வேக்கன்சி எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தந்திருக்காங்க. ஸோ பாராட்டுக்குரிய விஷயம்தான். எனக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன், இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நானும் எனக்கு வேக்கன்சி எனக்கு யாராவது சொன்னாங்கன்னா உடனே நான் என்ன பண்ணுறேன், வீடியோஸ்லாம் போடாதான் செய்கிறேன். நான் இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி இந்த வேக்கன்சி அப்படின்னு வந்த உடனே எனக்கு என் மனசில் வந்து பிடிச்ச ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஹவு டு சூஸ் MOH, ஹவு டு சூஸ் GCC கண்ட்ரி, இதுதான் டாபிக். ஹவு டு சூஸ், எப்படி சூஸ் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல். நல்ல ஒரு அதாவது நம்ம வாழ்க்கையே நம்ம தேர்ந்தெடுக்குன்னா, நம்ம நல்ல வாழ்க்கை வரணும் அப்படின்னா நல்ல ஹஸ்பண்டு நல்ல ஒய்ஃபை தேர்ந்தெடுக்க சூஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, காட் பிளெஸ்ஸிங்ஸ் உடையும் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னா GCC கண்ட்ரி, GCC கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், குவைத், ஓமான், அபுதாபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துபாயை மறந்துட்டோங்களா, எமிரேட்ஸ், இப்படிப்பட்ட நாட்டுகளுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ சவுதி அரேபியானா சவுதி அரேபியா, குவைத்துனா குவைத்து, பஹ்ரைன்னா பஹ்ரைன். நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் நாட்டை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த நல்லா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியாச்சு, உங்கள் மனசில் ஃபிக்ஸடு சவுதி அரேபியா. ஏஜென்ட் அடுத்த விஷயம் சூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் என்னது, நாடு வந்து கண்ட்ரி, எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா, என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி ஏஜென்ட். ஃபேக் ஏஜென்ட்டும் இருக்காங்க, நல்ல ஏஜென்ட்டும் இருக்காங்க. அப்போ நம்ம சூஸ் பண்ணுறது விசாரிக்கணும், சரியா? அப்போது நீங்கள் கிளாரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரளாவில் ஒரு ஏஜென்ட் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, அவங்களோட நம்பர் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அதை வந்து இதில் போட்டு பாருங்கள், கூகுளில் போட்டு பார்க்கலாம், அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம், நீங்கள் போய் கூட பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த ஏஜென்ட்டோட ஆஃபீஸ், எப்படி இருக்குது, அவங்க எல்லாரும் பேசுகிற பழகிற எல்லா விதங்களும் நம்ம பிடிச்சிருக்கா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏஜென்ட் எனக்கு வந்து போயிருக்கேன், போய் பார்த்துட்டு நம்ம வந்து கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து அதாவது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். GCC கண்ட்ரிக்கு வரணும் அப்படிங்கும்போது சும்மா இல்லை, நம்ம பாஸ்போர்ட் விஷயத்தினாலும் சரி, விசா எடுக்கிறனாலும் நிறைய குலகுலான்னு நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு டவுட்டோ மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதுவீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த ஏஜென்ட்ட கிளாரிஃபிகேஷன், சூஸ், கிளாரிஃபிகேஷன், இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்ன கண்ட்ரிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏஜெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ். நான் இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்னென்ன எக்ஸாம்பு, என்னென்ன ப்ராசஸ் உண்டுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். நிறைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணி படித்து முடிச்சுட்டு ஐயோ ஃபாரின் போனோம், அப்ராடுன்னு சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாலையும் அட்லீஸ்ட் 1 year experience ஆகுது. டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் தட் யூ ஃப்ளை த அப்ராட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டே நான் இம்மிடியட்டாக நான் வந்து என்ன பண்ணுவேன், டிபார்ச்சர் வந்து இங்கே வந்து இறங்கிடணும்னு நினைக்காதீங்க. சூஸ் பண்ணுங்கள், கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள். டவுட்டு வந்து எப்போவுமே அப்துல் கலாமே சொல்லியிருக்கிறாரு, வாட், வென், வேர், விச் இப்படின்னு கொஷின் கேட்டிங்கன்னா யூ கெட் ஆன்சர். சரியா? இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி வேறு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை, டேக் கேர், பை.